பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, இந்த நல்ல காலை வேளையிலும் உங்கள் எல்லோரையும் இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இதே கேள்வியை நான் சில பேர்கிட்ட கேட்கும்போது அவங்களோட பதில் என்னவா இருந்ததுன்னா, என்ன வாழ்க்கைங்க இது, வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு வேலை இல்லை, வேலை இல்லாதனால வருமானம் இல்லை, வருமானம் இல்லாதனால அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற நிலைமையில் இருக்குதுன்னு சில பேர். இன்னும் சில பேர், எனக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியலங்க, என் வாழ்க்கை குறித்து எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சில பேர். இன்னும் சில பேர், எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை, இப்படின்னு அவங்க கவலைகளை அடிக்கிட்டே போயிட்டுருந்தாங்க. இதே மாதிரி கவலைகளோடு இல்லை வேறு என்ன கவலைகளோடு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. வேதத்தில் நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார், உங்கள் மேல் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அதனால உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வச்சிடுங்க. பொதுவாக நமக்கு கவலை இருக்கும்போது நம்ம என்ன பண்ண நினைக்குவோம்? நமக்கு நெருக்கமாக இருக்கவங்கக்கிட்டேயோ இல்லை நம்ம நண்பர்கள்கிட்டேயோ நம்ம கவலைகள் எல்லாம் சொல்லி அந்த ஒரு சில நேரத்துக்கு நம்ம பாரத்தை குறைச்சிக்க பார்க்குவோம். ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் கவலை எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது, அவங்களும் நம்ம கவலைகளை எடுத்துக்கவும் மாட்டாங்க. வேறு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கவலைகளை அவங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு வேறு யார்கிட்டையும் சொல்லாமல் கவலைப்பட்டுட்ருப்பாங்க. ஆனால் அவங்கள விசாரிக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வச்சுடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையும் அவரால் மாற்ற முடியும், உங்கள் கவலைகளையும் அவரால் மாற்ற முடியும். வேலையில்லைன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். எதிர்காலமே இல்லாமல் பயந்துட்டுருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார், உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, சண்டைன்னு பார்த்துட்ருக்கீங்களா? கவலைப்பட்டுட்ருக்கீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தருவார். நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வச்சுட்டு அவர் மேலே விசுவாசமாக இருங்க. அவர் காரியங்களை வாழ்க்கை செய்வார். ஒரே ஒரு கவலை மட்டும் இல்லைங்க, எல்லா கவலையும் அவர் மேலே நீங்கள் வச்சிடணும். இதே வசனம் நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க. தமிழில் நம்ம உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு நம்ம வாசிக்கிறோம். இதே ஆங்கிலத்தில் cast all your cares upon him for he cares for youன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க. கேஸ்ட் அப்படின்னா அதோட தமிழ் அர்த்தம் எரிதல். உதாரணத்துக்கு ஒரு பந்தை தூக்கி எறிகிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ இங்கே என்ன, உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் தூக்கி எரிஞ்சிருங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ உங்கள் கவலைகள், உங்களுக்கு பாரமாக இருக்கிற எல்லா கவலைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே தூக்கி போட்டுருங்க அவர்கிட்ட. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இன்னும் நீங்கள் கவலைகளை உங்களுக்குள்ளே வச்சுட்ருக்கீங்களா? இப்போவே சரியான நேரம். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லி கொடுத்துருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது கூட அவர் சொன்ன வார்த்தை, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு கவலைன்னு ஒரு பாரம் இருக்கா? அந்த பாரத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர்கிட்ட போங்க. அவர் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களை ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றுவார். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழிப்பாக மாற்றுவார். சந்தோஷமாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. God bless you.